Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about problems based on lens. இது வந்து part 2, okay? So part 1 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தியரி நம்ம தனியா பார்த்தோம். So அது பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. description link இருக்கு. ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. See in the figure shown here, okay, in the figure shown here, what is the equivalent focal length of the combination of lenses? So இப்போ காமிச்சிருக்க அந்த பர்டிகுலர் ஃபிகரில் what is the equivalent focal length என்னன்னு கேட்குறான். assume that all layers are thin. okay, that is thin lenses assume பண்ணிக்கணுமா. n1 n2 r1 r2 எல்லாமே கொடுத்துருக்கான். r1 and r2 are equal to 20 cm அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இஸ் ஆஸ்கிங் த ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த். இது 2023 கேட்ட கொஸ்டின். ஸோ கவனிங்க, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இதோட இது n1 நடுவில், இது n2 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்னென்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க அரேஞ்ச்மெண்ட். நம்ம இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்லாம் கொடுத்துட்டான். பட் வாட் அபவுட் த அவுட் சைட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கல. நம்ம அதை என்ன எடுத்துக்கணும், ஏர் மீடியம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த r1 and r2 ரெண்டு சர்ஃபேஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஈக்குவல் 20 சென்டிமீட்டர். n1 n2 அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டான். ஓகே, இப்போ இதோட ஈக்குவலன்ட் ஃபோக்கல்லேருந்து கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we need to இந்த ஃபுல் செட்டப்பை வந்து 3 இதாக பிரிக்க முடியும். ஸோ லைக் திஸ், பிளைனோ கான்கேவ், கான்வெக்ஸ் லென்ஸு, பிளைனோ கான்கேவ். ஓகே, இதுவும் பிளைனோ கான்கேவ், இதுவும் பிளைனோ கான்கேவ். ஸோ ரெண்டு பிளைனோ கான்கேவாகவும் ஒரு கான்வெக்ஸாகவும் இந்த செட்டப்பை பிரிக்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு லென்ஸ், செகண்ட், தேர்ட், டோட்டலாக 3 லென்ஸாக பிரிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து n2, திஸ் இஸ் n1, திஸ் இஸ் n2. நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, we are going to use the equivalent focal length ஓட ஃபார்முலா. what is the formula? 1/f is equal to 1/f1 f2 plus 1/f3. கரெக்டா? இப்போ நான் f1 f2 f3 இது வந்து இது லென்ஸ் 1க்கு f1, இதுக்கு f2, இதுக்கு f3. நம்ம f1 f2 f3 கண்டுபிடிக்கும் போது என்ன விஷயம் அப்படின்னா, இதோட சரௌண்டிங் இருக்குல்ல, we need to consider as air medium. அதே மாதிரி இதை சுற்றி I need to consider as air medium. இதை என்ன எடுத்துக்கணும், air medium. So this is a standard procedure you need to follow. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸ், ரைட்? ஸோ வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்? இதுக்கு இன்ஃபினிட்டி. பட் இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கான், r1 கொடுத்துருக்கான். ஸோ இது r1னா இதுவும் என்னவாக இருக்கும், r1, பிகாஸ் தே ஆர் சேம் சர்ஃபேஸ் ஆக்சுவலி. இது வந்து r2 அப்படின்னா இதுவும் என்னவாக இருக்கும், r2. இது எப்பயும் போல் திஸ் இஸ் பிளெயின் சர்ஃபேஸ். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு லென்ஸ் 1 கண்டுபிடிக்கலாம். திஸ் இஸ் அ லென்ஸ் 1. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? 1/f1 is equal to μ2/μ1 minus 1 into 1/r1 minus 1/r2. திஸ் இஸ் ஃபார்முலா, கரெக்டாக? பட் ஆனால் நம்ம வந்து டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டேன் நான். ஸோ நடுவில் இருக்க லென்ஸுக்கு வந்து n2 வரும். அவுட் சைட் ஏர் மீடியம்க்கு வந்து ஐ நீட் டு கன்சிடர் as 1 minus 1. ஸோ 1/r1 ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து இன்ஃபினிட்டி ரேடியஸு. பட் த செகண்ட் சர்ஃபேஸ் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஆர்னு வரும். இங்கேருந்து போல்லேருந்து ரைட்டு. ஓகே, நம்ம லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, லைட் வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ an assumption. ஓகே, லைட்டு லெஃப்ட் டு ரைட் வருதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது போல்லேருந்து ரைட்டு பார்த்துருக்கிறது பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் r1 போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ n2ஓட வேல்யூ இஸ் 1.6 minus 1. இதுக்கு 1/infinity is 0 minus 1/r1 போட்டிருக்கான், ப்ளஸ் r1. ஸோ ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். சைனோட போட்டாலும் you will get what, ப்ளஸ் 20 சென்டிமீட்டர். இங்கே ஆல்ரெடி உள்ள மைனஸ் இது, ரைட்? ஸோ இதை வந்து 0.6 minus 1/20 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் ரீரைட் பண்ணிங்கன்னா you can find the focal length of the first one, f1 minus 100/3 சென்டிமீட்டர். இப்போ 1/f1 ஓட வேல்யூ நம்மளுக்கு நம்ம ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கும் 1/f1 தான் நம்மளுக்கு மெயினாக ரிக்வயர்ட் தேவை. ஸோ 1/f1 பார்த்தீங்கனாலும் you will get this answer. ஓகே, f1 வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the f1. சரி, இப்போ அதே மாதிரி செகண்ட் லென்ஸுக்கு பாருங்கள். செகண்ட் லென்ஸ் வந்து இட்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸு சரௌண்டட் பை ஏர் மீடியம். ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். f2 நடுவில் இருக்க லென்ஸோடது n2, n1 டிவைடட் பை சரௌண்டிங் வந்து ஏர் மீடியம் minus 1. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்க்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து மைனஸ் r2ன்னு போடணும். ஸோ திஸ் இஸ் போல்லேருந்து லெஃப்ட்டு பார்த்து மெஷர் பண்ணணும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ அதுக்கப்புறம் இங்கே மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். ஸோ சைன் கன்வென்ஷன் படி r1 and r2 நம்மளுக்கு என்னது, ஸோ ப்ளஸ் 20, இது minus 20. ஸோ வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1.5 minus 1 will get 0.5.
So minus minus will get plus. So 2 by 20 centimeter. So இது கொஞ்சம் cancel பண்ணி 0.5 is 1 by 2. 2 cancel ஆகிடும். You will have 20 centimeter with the sign பார்த்தீங்கன்னா plus 20. So நம்மளுக்கு ஆன்சரே வந்து 1 by 20 centimeter is the answer. So இப்போ வந்து let's calculate for the third one. Third one பாருங்கள் 1 by f1. So நடுவில் இருக்க இதுக்கு வந்து n2. So n2 by n1 minus 1. So radius of curvature என்னது? So போல்லேருந்து நம்ம லெஃப்ட் பார்த்து மெஷர் பண்ணணும், which is negative. So minus r2ன்னு போட்டிருக்கேன். இது வந்து plane surface infinity 1 by infinity. You will get 0. So r2 இருக்கிறதுல 20. ஏன்னா சைன் போட்டாச்சு, just 20ன்னு போடுங்க. minus 1 by 20 centimeter will have. So finally f3 ஓட வேல்யூ என்னது? minus 100 by 3 centimeter. ஓகே, இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதுவும் பிளேனோ கான்வெக்ஸ், இதுவும் பிளேனோ கான்கேவ், இதுவும் பிளேனோ கான்கேவ். ரெண்டு பேருக்குமே சேம் ஃபோக்கல் லென்த் தான் வந்திருக்கு பாருங்கள். f1க்கும் f3க்கும் சேம் ஃபோக்கல் லென்த், பிகாஸ் தே ஆர் வாட்? பிளேனோ கான்கேவ். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவலன்ட் ஃபார்முலா என்னது? 1 by f1 plus 1 by f2 by plus 1 by f3. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃபோட வேல்யூ இல்லை வாட்? minus 100 centimeter. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ எந்த ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷனில் கரெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் கவனிங்கப்பா. A plano-convex lens fits exactly into a plano-concave lens. Plano-convex lens fits exactly into plano-concave lens அப்படின்னு சொல்கிறோம். Their plane surfaces are parallel to each other. Their plane surface are parallel to each other if the lens are made of different materials of refractive index mu1 and mu2. So plano-convex is made of what? mu1, and the plano-concave is made of what? mu2, and the r is the radius of curvature, so of the curved surface of the lens. Then the focal length of the combination என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த ப்ராப்ளமில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, see ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபிட்ஸ் எக்ஸாக்ட்லி இன்டூ பிளேனோ கான்கேவ் லென்ஸ். அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்கான்? தேர்ட் லைனில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், அப்படியே அந்த ஆர்டர்லேயே கொடுத்துருக்கான் பாருங்கள். if the lenses are made of different materials, if the lenses are made of different materials of refractive index mu1 and mu2. ஓகே, இப்போ mu1 and mu2ன்றது டூ டிஃப்ரெண்ட் refractive index. ஸோ mu2 and mu1 அப்படின்னு சொன்னாலும் mu1 and mu2 அப்படி சொன்னாலும் there will be a different of answers நம்மளுக்கு வரும். அதாவது what I'm trying to say is ஃபஸ்ட்டு வந்து பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ்ன்னு கொடுத்துருக்கான் கரெக்டாக. அப்போது ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்கா? பிளேனோ கான்வெக்ஸு. ஸோ mu1 இஸ் கோஸ் ஃபார் வாட்? பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸு. அதுக்கப்புறம் mu2 வந்து யாருக்கு போகும்? பிளேனோ கான்கேவ். புரியுதா? இது வந்து ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட் இது. பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபிட்ஸ் எக்ஸாக்ட்லி இன்டூ பிளேனோ கான்கேவ். ஸோ ஃபஸ்ட்டு பிளேனோ கான்வெக்ஸ் கொடுத்தனால mu1 கோஸ் ஃபார் பிளேனோ கான்வெக்ஸ் அண்ட் mu2 கோஸ் ஃபார் பிளேனோ கான்கேவ். அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். இதுதான் நம்மளோட லென்ஸு. ஓகே, ஸோ இது வந்து பிளேனோ கான்கேவ் ஃபிட்ஸ் இன்டூ பிளேனோ கான்வெக்ஸ். ஓகே, ஸோ பிளேனோ கான்கேவுக்கு என்ன வரும்னு சொன்னேன்? mu2. பிளேனோ கான்வெக்ஸுக்கு mu1. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இது வந்து நம்மளோட பிளேனோ கான்கேவ், இது பிளேனோ கான்வெக்ஸ். பிளேனோ கான்வெக்ஸுக்கு mu1 இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், பிளேனோ கான்கேவுக்கு mu2. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா யூ வில் கெட் த காம்பினேஷன். இவன் சொன்ன காம்பினேஷன், தட் இஸ் ரெண்டு பேரும் ஃபிட் இன்டூ ஈச் அதர். இதை எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களால் உள்ளே ஃபிட் பண்ண முடியும், ரைட்? ஸோ mu1 mu2. இப்போ வந்து பாருங்கள், இதோட தனியாக இதோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிங்க, இதோட ஃபோக்கல் லென்த் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டு யூ கேன் யூஸ் த ஈக்குவலன்ட் ஃபார்முலா 1 by f1 plus 1 by f2 equal to 1 by capital F. ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் போட்டிங்கன்னா you will get the answer. ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு let's try to find the answer. இது வந்து radius of curvature என்ன சொல்லிட்டான்? R. ஸோ இதுக்கு Rனா இதுக்கும் R, because they are made of same radius of curvature. இதோட சரௌண்டிங் மீடியம் நம்ம என்ன எடுத்துக்கணும்? as usual air medium அப்படின்றது we need to consider. சரி, இப்போ 1 by f1 plano concave. This is plano concave. Plano concave ஓட refractive index is mu2 surrounded by air medium. So mu2 by 1 minus 1. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ். லைட் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து இன்சிடென்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் சர்ஃபேஸ் 1 by infinity. இது வந்து என்னது? இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து என்னது நம்மளுக்கு? ப்ளஸ் ஆர். ஓகே, ஸோ போல்லேருந்து டுவர்ட்ஸ் ரைட் வந்து ப்ளஸ் ஆர், அதுக்கப்புறம் மைனஸ் 1 by ஆர்னு வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் 1 by f1 is equal to mu2 minus mu1 into minus 1 by r. ஸோ f1 கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் ஆர் divided by mu2 minus 1. அதே மாதிரி plano convex வந்து mu1 refractive index. ஸோ 1 by f2
இப்போ இது வந்து நான் லென்ஸ் 1ன்னு எடுத்திருக்கேன். திஸ் இஸ் லென்ஸ் 2. ஸோ mu2 mu1 minus 1 by 1 minus 1 1 by r. First surface is 1 by r plus r ன்னு வரும். minus 1 by infinity. So 1 by infinity is 0. So 1 by r you are having this. Okay. Right. ஃபைனலாக வந்து f ஓட வேல்யூ வந்து r by mu1 minus 1. சரி, இப்போ வந்து ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 by f1 plus 1 by f2. So 1 by f1 ஓட வேல்யூ என்னது? Or you can substitute the f1 value here. f1 value substitute பண்ணுங்க 1 by f1. You will have minus mu2 by mu2 minus 1 divided by r. அதே மாதிரி 1 by f2 substitute பண்ணிங்கன்னா mu1 minus 1 divided by r. So finally இந்த terms வந்து you just add denominator வந்து common division remove பண்ணுங்க. Then you will have cancel. இந்த term cancel ஆயிடும். So finally you are left with what? 1 by capital F is equal to mu1 minus mu2 divided by r. So f ஓட வேல்யூ என்ன வரும்? r by mu1 minus mu2. Okay, this is the equivalent focal length. So option எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு எந்த லென்ஸ் கொடுத்துருக்கான் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், செகண்டாக எந்த லென்ஸ் கொடுத்துருக்கான் அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். நீங்கள் அப்படி மாற்றி எடுத்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? f is equal to r by mu1 minus mu2 கிடச்சிருக்குல்ல. இப்போ மாற்றி எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபைனல் ஆன்சர் வில் கெட் அஸ், ஓகே, இதுதான் mu2 minus mu1 வந்திருக்கும். பட் கரெக்டான ஆன்சர் வந்து mu1 minus mu2. இப்போ ஓகே குட். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. 2 identical glass equiconvex lenses of focal length f are kept in contact. ஸோ ரெண்டு equiconvex lens இருக்கான், of focal length வந்து f. ஸோ ரெண்டு equiconvex lensோட focal length வந்து f2. each are kept in contact. ஸோ ரெண்டு equiconvex lens kept in contact. ரெண்டு பேரோட focal length என்னது? fன்னு கொடுத்துருக்கான். ஸோ the space between the two lenses is filled with water. ஸோ ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, நடுவில் என்ன எதால் ஃபில் பண்ணுறான் அப்படின்னா லிக்விடால் ஃபில் பண்ணுறான், ஆஃப் வாட்டர். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3. the focal length of the combination என்னவாக இருக்கும்? இந்த லிக்விடை ஃபில் பண்ணதுக்கப்புறம் focal length of the combination என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி பண்ணுறது? ஸோ கவனிங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸு. ரெண்டு பேரோட ஃபோக்கல் லென்த்துமே என்ன சொல்லியிருக்கான்? எஃப்னு கொடுத்துருக்கான். இப்போது ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸஸ் எஃப். எப்போவுமே டேரெக்டாக ஒரு டேட்டா தரான் அப்படின்னும் போது நீங்கள் என்ன எடுத்துக்கணும்? இப்போ ஃபோக்கல் லென்த் கேல்குலேட் பண்ணியிருக்கான்ல, ஃபோக்கல் லென்த் கேல்குலேட் பண்ணும்போது சரௌண்டிங் மீடியம் என்னென்னு எடுத்திருப்பான்? இன் ஏர் அப்படின்றத அவன் கொடுக்க மாட்டான், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து ஏர் மீடியமில் இருக்கும்போது லென்ஸ் ஏர் மீடியம் கான்வெக்ஸ் லென்ஸ் ஏர் மீடியமில் வச்சு இது எஃப்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பான். புரியுதா? எஸ். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஆரோட வேல்யூ கொடுக்கல, ஆர் எதுவும் கொடுத்துருக்கானா? ஈக்வி கான்வெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஈக்வி கான்வெக்ஸ் மீன்ஸ் we can assume what? radius of curvatures are equal அப்படின்னு எடுத்துக்கலாம். தின் லென்சஸ்னாலே most probably we will assume to be radius of curvature equal எடுத்துப்போம். assuming what? r1 and r2 to be r. ஓகே, சரி. இப்போ வந்து இதுதான் நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸு. ரெண்டுமே மேட் ஆஃப் வாட்? கிளாஸ். ஓகே, இப்போ இங்கே நடுவில் வந்து என்ன எதால் ஃபில் பண்ணுறான்னா வாட்டரால் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். வாட்டரால் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு லென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் will become as 3 lens combination. ஓகே, இது கிளாஸு நடுவில் என்ன இருக்குது உங்களுக்கு? கான்கேவ் லென்ஸ் இஸ் பீன் ப்ரெசன்ட். ஓகே, இது வந்து கான்கேவ் லென்ஸ் இஸ் மேட் ஆஃப் வாட்டர் மீடியம். இப்போ ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்து கேட்குறான். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஃபஸ்ட் ஒன் கேல்குலேட் பண்ணுங்கள், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா 1/f1 + 1/f2 + 1/f3 will give you the answer. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, யூ நீட் டு அஸ்யூம் they are surrounded by what medium? நீங்கள் f1 f2 f3 கண்டுபிடிக்கும் போது ஏர் மீடியம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். புரியுதா? எஸ். ஸோ இப்போ டேரெக்டான பாயிண்ட் என்னென்னா, இதையும் நான் ஏரில் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன், இதையும் ஏரில் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஐ கேன் அஸ்யூம் த போத் f1ஓட ஃபோக்கல் லென்த்தும் f3ஓட ஃபோக்கல் லென்த்தும் ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தா? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் எஃப்னு கொடுத்துருந்தானா அது எந்த மீடியமில் வச்சு மெஷர் பண்ணா? நான் சொன்னேன் இல்லையா, டேரெக்டாக ஒரு ஃபோக்கல் லென்த் கொடுத்தான் எஃப்னு. அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எங்கேருந்து மெஷர் பண்ண? ஏரில் இருந்து. இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறது என்னது? இந்த ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் அதே கான்வெக்ஸ் லென்ஸ் தான் ஏர்லேருந்து மெஷர் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக இப்போ என்ன சொல்லிடலாம்? the value is equal to f. புரியுதா இல்லையா? நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, கொஷினில் எஃப்னு கொடுத்தான்ல, இப்போ ஆல்ரெடி இது ரெண்டு பேருமே கான்வெக்ஸ் லென்ஸ் ஏர் மீடியம். ஸோ கொஷினில் கொடுத்தது f1 f3 நான் என்னென்னு எழுதலாம்? கிவன் படி எஃப்னே எழுதலாம். புரியுதா பாயிண்ட்டு? ஸோ 1/f1 நான் கண்டுபிடிக்கிறேன். ஒருத்தர் கண்டுபிடிச்சாலே போதும்,
F3 F1 கண்டுபிடிச்சா F3 கண்டுபிடிச்ச மாதிரி தான், which is equal to F. So 1 by F1, so glass medium, so mu g by air medium surrounding minus 1. So இதோட radius of curvature. Light வந்து நம்ம as usual என்னது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வர மாதிரி எடுத்துக்கலாம். At the same time எல்லாரோட ரேடியஸுமே என்னது சேம், ஏன்னா they are in contact. We are assuming all are having same radius of curvature. அவங்க கொஸ்டின்லேயும் டீட்டெயிலாக கொடுக்கல radius of curvature. We can assume all are having same radius. Okay, right. So இப்போ வந்து this is first surface is r plus r, இதுக்கு வந்து minus r. Okay, so what value you have? 2 by r நம்மளுக்கு வரும். So mu g minus 1 2 by r, you will get this one. So இதில் mu g ஓட வேல்யூ என்னது 3 by 2, substitute பண்ணுங்க, you will have 1 by r. So நல்லா என்ன தெரியும், 1 by f1 ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது 1 by r. What is f1? f1 is nothing but what? f. So இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், f ஓட வேல்யூ f1 ஓட வேல்யூ is equal to plus r. இப்போ ஆன்சர் நம்மளுக்கு plus rல தான் கிடைச்சிருக்கு. So we can also say f1 f3 is equal to what? Is equal to plus r. ரைட்டா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா concave lensக்கு we need to find. Concave lens பாருங்க, it is water medium surrounded by air. So mu g mu w by 1 minus 1. So இது வந்து என்னது first surface, left hand sideல பார்த்து radius measure பண்ணுற minus r, இதுக்கு ரெண்டாவது surface plus r. So substitute பண்ணி பாருங்க, minus 2 by r ன்னு வரும். இது வந்து mu w minus 1. Okay, so final answer is minus 2 mu w minus 1 divided by r. Mu w ஓட value 4 by 3. Finally you will get answer as minus 2 by 3r. So f2 ஓட value என்ன வருது, இப்போ 1 by f2 தான் உங்களுக்கு வந்து minus 2 by 3r. அப்போ f2 ஓட value என்ன வரும், minus 3r by 2. Okay, so இப்போ f1 f3 f2 ஓட value with the sign தெரியும். இப்போ டைரெக்டாக இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், what answer you will have. See f1 f3 நம்மளுக்கு equal, which is equal to 2 by f. கரெக்டா? ஸோ ப்ளஸ் 1 by f2. ஸோ f2 ஓட வேல்யூ வித் த சைன், f ஓட வேல்யூ வித் த சைன், விச் இஸ் ப்ளஸ் ஆர். சைனோட தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 by r minus 2 by 3rன்னு வருது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், காமனாக 2 by r வெளில எடுக்கிறேன். ஐ எம் கெட்டிங் திஸ் ஒன். ஸோ 4 by 3r. ஸோ இது வந்து 1 by capital F. ஸோ f ஓட வேல்யூ என்ன வரும், 3f by 4. புரியுதா? எஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 3f by 4. எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்ட், ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, இதே மாதிரி சிமிலராக இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, குட் கவனிங்க. Two similar thin equiconvex lenses of focal length f each are kept coaxially in contact with each other such that the focal length of the combination is f1. அதாவது two similar thin equiconvex lens. ஸோ ரெண்டு thin equiconvex lens வச்சுருக்கானா of focal length f each. ஸோ ரெண்டு பேரோட focal length வந்து f each அப்படின்னு கொடுத்துருக்கான். are kept coaxially in contact. ஸோ ரெண்டுத்தையும் கான்டாக்டில் வச்சுருக்கான் with each other such that the focal length of the combination. ஸோ ரெண்டு பேரையும் ரெண்டு ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் என்னது எஃப். ரெண்டுத்தையும் கான்டாக்டில் வைக்கும்போது வாட் இஸ் த ஈக்குவலன்ட் காம்பினேஷன் ஆஃப் ஃபோக்கல் லென்த் தான் கேபிட்டல் f1 அப்படின்னு சொல்லியிருக்கானா. இப்போ அந்த எஃப்னு கொடுத்துருக்கான்ல, ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கும் ஃபோக்கல் லென்த் எஃப்னு, அது எந்த மீடியமில் வச்சு கண்டுபிடிச்ச ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும், ஏர் மீடியம். ஸோ விச் இஸ் a very very important point, you need to அதை சொல்ல மாட்டால் நம்ம தான் நோட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. இப்போ when the space between the lens is filled with glycerin, கிளிசரினால் ஃபில் பண்ணுறான்னா கிளிசரினோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் சேம்னு சொல்கிறான் 1.5. தென் த ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த காம்பினேஷன். ஸோ கிளிசரினால் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் என்னவா f2. ஓகே, ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் f1 is to f2, ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்தோட ரேஷியோஸ் கேட்குறான். ஓகே, ஸோ கவனிங்கப்பா, இதுதான் ரெண்டு ஃபோக்கல் கான்வெக்ஸ் லென்ஸு ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸ். ரெண்டு பேரோட ஃபோக்கல் லென்த்துமே என்னென்னு கொடுத்துருக்காங்க எஃப். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா we need to assume they are kept in air வச்சப்போ கண்டுபிடிச்சா ஃபோக்கல் லென்த்து. ஸோ இப்போ இனிஷியலி கிளிசரின் அண்ட் கிளாஸ் ரெண்டு பேருக்குமே சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ வந்து ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் நடுவில் வந்து கிளிசரினால் ஃபில் பண்ணுறேன். ஓகே, இப்போது இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா கிளாஸ்க்கு கிளிசரினுக்கும் சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் மியூஜின்னு போட்டுக்கிறேன். அதாவது இந்த ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை 3 லென்ஸாக பிரித்து எழுத முடியும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஃபோக்கல் லென்த் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், ஏர் மீடியம், தே ஆர் சரௌண்டட் பை ஏர் மீடியம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆர் ரேடியஸ் வந்து எல்லா பக்கமும் ஆர்,
they are of same curvature அப்படின்னு சொல்லிட்டு radius of curvature அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதுவும் கான்வெக்ஸ் லென்ஸ் kept in air medium, இதுவும் கான்வெக்ஸ் லென்ஸ் kept in air medium, இதுவும் ரெண்டு பேருக்குமே சேம் radius of curvature தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இதோட ஃபோக்கல் லென்த் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ 1/f1 1/f3 இதோட ஃபோக்கல் லென்த் ரெண்டு பேருமே என்னது, இது 1 2 3 மூணு லென்ஸாக எடுத்துக்கிறேன். 1 and 3க்கு சேம் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கணும், which is equal to f. இப்போ கொஸ்டினில் கொடுத்த ஃபோக்கல் லென்த் எஃப்னு கொடுத்துருந்தா which is kept in air medium. இதுவும் என்னது, ரெண்டு லென்ஸுமே kept in air medium தானே. ஸோ ஐ கேன் ரைட் 1/f1 divided by 1/f3 is equal to 1/f. கொஸ்டினில் கொடுத்ததே நான் ஈக்குவல் எஃப்னு எழுத முடியும், பிகாஸ் அதுவும் kept in air medium, இதுவும் kept in air medium. சரி, இப்போ வந்து μg/1 - 1 வரும். ஸோ ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப். ஓகே, இப்போ வேல்யூஸ் பாருங்கள். 1/f is equal to you will get this value 2/rன்னு வரும். ஸோ μgயோட வேல்யூ என்னது, 3/2. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், you will have 2 get cancel, you will get 1/r. ஸோ 1/f is equal to ப்ளஸ் 1/rன்னு எனக்கு வருது. ஓகே, இது வந்து இந்த ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் f1 and f3யோட வேல்யூ. இப்போ நம்ம வந்து கான்கேவ் லென்ஸ், அந்த நடுவில் இருக்க லென்ஸோட ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கலாம். 1/f2 μg - 1 divided by 1. ஸோ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னது, மைனஸ்ன்னு வரும் ஃபஸ்ட்டு இதுக்கு சர்ஃபேஸ்க்கு. லைட் ஆஸ் யூஷுவல் லெஃப்ட்லேருந்து ரைட் வருது, மறந்துட வேண்டாம். ஓகே, ரைட். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -2/3ன்னு வரும். ஓகே, ஸோ இதில் ஒரு 1/2, அதில் ஒரு 2 will get cancel, -1/r. ஸோ ஃபைனலாக ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், எனக்கு இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1/f2 is equal to -1/rன்னு வருது. இந்த 1/rன்றது நம்ம ஆல்ரெடி என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 1/r is nothing but 1/fன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. ஸோ 1/r இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1/f. ஸோ 1/f2 is equal to -1/f. மூணு லென்ஸுமே ஏர் மீடியமில் வச்சதுக்கப்புறம் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஜாப் அதுதான். அதாவது கிளிசரின் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் இஸ் த ஈக்குவல் காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ், ரெண்டு லென்ஸ் தான் இருக்கும். ஒன்று இது ஒன்று, another one is this one. ஸோ 1 and 3. ஓகே, இதுவும் μg, இதுவும் μg, ரெண்டு பேரோட ஃபோக்கல் லென்த்துமே என்னது, ப்ளஸ் எஃப் தான். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண 1/f1 + 1/f3. கேபிட்டல் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான், வித்தவுட் கிளிசரின், ஜஸ்ட்டு கான்டாக்டில் இருக்கும்போது கேபிட்டல் F1 எடுத்துக்க சொல்லியிருந்தான் ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த்து. ஸோ கேபிட்டல் F1. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற F1 F3 இருக்கிற இடத்துல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், 2/f1 வருது. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் வாட், கேபிட்டல் F1 is equal to f/2. இப்போ வித் கிளிசரின் போட்டிங்கன்னா என்ன வரும், மூணு லென்ஸ் மாதிரி நம்மளுக்கு வரும், கரெக்டாக. ஸோ எல்லாரோட வேல்யூஸு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், 1/f1ம் 1/f3யும் சேம் வேல்யூ. ஸோ 1/f இதுக்கு ப்ளஸ் 1/f, நடுவில் வந்து 1/f2க்கு என்ன வரும், -1/f. கரெக்டாக இல்லையா, 1/f2க்கு என்ன வருது, -1/f. ஸோ தீஸ் டூ வேல்யூஸ் வில் கெட் கேன்சல். 1/f2 is equal to 1/f. ஸோ f2ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, நம்மளுக்கு fன்னு கிடைக்குது. f1ஓட வேல்யூ வந்து f/2. ஸோ f1/f2 ரேஷியோ கேட்டிருக்கான். f1 is to f2னா f1/f2. ஸோ வேல்யூஸ் ff கேன்சல் ஆகிடும், வில் கெட் 1/2. ஸோ f1/f2 is equal to 1/2ன்னு வருதா. இது நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன வரும், f1 is to f2 will be equal to 1 is to 2. Correct. So we will move on to the next problem. Okay, good. In the problem கவனிங்க. Focal length of a convex lens shown in the figure is 20 cm. So ஒரு convex lens காமிச்சிருக்கானா அதோட focal length வந்து 20 cm. Find the image position and image velocity. So image ஓட பொசிஷனும் நீங்கள் கண்டுபிடிக்கணும், image ஓட velocityயும் கண்டுபிடிக்கணும். So convex lens left hand side ஆப்ஜெக்ட் இருக்குது 30 cm. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சஸோட எவ்வளோ ஸ்பீட் வந்து என்னது, 5 mm/s வந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகுது. ஸோ எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, ஹாரிசாண்டலோட 37 டிகிரி இட் மேக்ஸ். ஓகே, நீங்கள் பேசிக்காக வந்து sin 37 cos 37 நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 37 டிகிரி இஸ் அ காமன் திங். ஸோ எழுதி வச்சுக்கோங்க. sin 37 is 3/5, cos 37 is 4/5 and tan 37 is what, 3/4. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸ் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கவனிங்க, இதுதான் நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸு. ஃபோக்கல் லென்த் வந்து 20 cm சொல்லியிருந்தேன். 20ன்ற சென்டிமீட்டரை நான் மில்லிமீட்டர்னு மாற்றிக்கிறேன். ஏன் மில்லிமீட்டர்னு மாற்றிக்க போகிறேன்னா நம்மளோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்கான், ஸ்பீட் வந்து 5 mm/s கொடுத்துருக்கான். ஸோ ஐம் கோயிங் டு கன்வெர்ட் மை சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர். ஸோ அதனால் கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் சென்டிமீட்டர் எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிட்டு கால்குலேஷன் பண்ணுங்கள்.
இல்லை எல்லாத்தையும் மில்லிமீட்டர் மாற்றிட்டு பண்ண போகிறீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ யுவர் விஷ். ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்டோட ஸ்பீடு 5 mm/s 37 degree with the horizontal. ஓகே, ஸோ இதோட பொசிஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 cm ஆப்ஜெக்டோட பொசிஷன் கொடுத்துருக்கான் ஃப்ரம் த போல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இமேஜோட பொசிஷன் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக நான் ஃபார்முலாஸ்லாம் சொல்லியிருக்கேன், அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவ். ஸோ லைட் இப்படி ட்ராவல் பண்ணுது. ஸோ ப்ளஸ் 200 mm அப்படின்னு போட்டிருக்கேன், 20 cm. ஸோ யூவோட வேல்யூ போல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு -30 cm. ஸோ -300 mm அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வி ஆப்ஜெக்டோட இமேஜோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்மளோட ஃபார்முலா. யூவும் எஃப்ஐயும் சைனோட போட்டோன்னா வி சைனோட கிடைக்கும். யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி ஐம் கெட்டிங் வி as 600 mm or +60 சைனோட கிடைக்குது, +60 cm. ஸோ நம்மளோட இமேஜோட பொசிஷன் எங்கே, திஸ் இஸ் த இமேஜோட பொசிஷன் 60 cm. கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ மேக்னிஃபிகேஷன், லீனியர் மேக்னிஃபிகேஷன் நம்மளுக்கு இங்கே தேவைப்படும். V/U, V சைனோட U சைனோட போட்டிங்கன்னா M சைனோட கிடைக்கும். யூ ஆர் கெட்டிங் -2 as a ஆன்சர். ஓகே, இப்போ மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் வித் த சைன். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே சொல்லியிருந்தேன், இப்போது இமேஜ் பொசிஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளோட வெலாசிட்டியை வந்து என்னது, அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு 2 கேஸ் உங்களுக்கு சொன்னேன், 2 ஃபார்ம்லாம் சொன்னேன், அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டுன்றதை கவனிங்க. இது நம்மளோட ஆப்ஜெக்டோட ஸ்பீட் எவ்வளோ, 5 mm/s. இதை வந்து நான் காம்பனன்ஸாக பிரிக்கணும்பா. அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் இது வந்து என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் எஸ்ன்னு கூப்பிட்டேன்னு வைங்க, 5 mm/s எஸ்ன்னு கூப்பிட்டேன்னா இது என்ன வரும், எஸ் cos 37 degree. இது எவ்வளோ வரும், பர்பண்டிகுலர் காம்பனண்ட் எஸ் sin 37 degree. புரியுதா இல்லையா? ஸோ நான் வந்து ஸ்பீடை வந்து 2ஆக பிரிச்சிட்டேன். எக்ஸ் காம்பனண்ட் எஸ்ன்னு போட்டிருக்கேன். எஸ் இஸ் நத்திங் பட் 5 mm/s cos 37 degree. இது வந்து எஸ் sin 37. ஓகே ரைட். நான் ஆல்ரெடி சைன் காஸ் வேல்யூ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக தெரிஞ்சிருக்கணும் ஃபார் 37 degree. ரைட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் பார்க்கலாம். அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் எவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு, 5 mm/s cos 37 degree. ஸோ அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து நம்ம என்ன பார்க்கணும், வாட் இஸ் த ஃபார்முலா, m² v0. ஸோ வாட் இஸ் த காம்பனண்ட், அப்போ வெக்டாரில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ். நான் வெக்டார் இல்லாமல் ஸ்கேலார் யூஸ் பண்ணுறேன், 1 dimensional வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஐம் கெட்டிங் திஸ் ஒன். ஸோ இப்போ வந்து v0 வந்து காம்பனண்ட்டாக பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் இல்லையா? ஸோ நான் என்ன போடுறேன், ஸ்பீடு வந்து v0 அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ் 5 mm/s cos 37 degree. m² வேல்யூ, எம்மோட வேல்யூ என்னது, -2 whole square. ஸோ 4ன்னு வருது, 5 mm/s cos 37 degree is 4/5. ஸோ 5 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு, 5 கேன்சல் ஆச்சுன்னா யூ will have 16 mm/s. இது வந்து எந்த வெலாசிட்டி, அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ், காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ், இமேஜோட வெலாசிட்டி அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ். நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, இப்போ நம்ம வந்து v0 வந்து சைனோட போடணும். v வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இப்போ நம்ம காம்பனண்ட்டாக பிரித்தோம்ல, இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த காம்பனண்ட்டாக பிரிக்கும்போது இந்த காம்பனண்ட் டுவர்ட்ஸ் எந்த டைரெக்ஷன், திஸ் இஸ் பாசிட்டிவ் டைரெக்ஷன். கரெக்டாக? மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் டைரெக்ஷன், சைன் கன்வென்ஷன் இருக்குல்ல. ஸோ v0 வந்து நான் என்ன, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் v0 நான் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் என்னது, ப்ளஸ்ஸு. ஸோ ஃபைனலாக எனக்கு ஆன்சர் என்ன வருது, ப்ளஸ்ஸுனே வருது. நான் v0 ப்ளஸ் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணேன், எனக்கு vi அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் ஆல்சோ ப்ளஸ்ஸு. இதை இப்போவே இதை ப்ளாட் பண்ணிடலாம். ஸோ இமேஜ் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ் பாசிட்டிவா. இப்போ இமேஜ் வந்து இமேஜோட லொக்கேஷன் இங்கேருந்து 60 cm இல்லையா? அந்த இடத்துல எக்ஸ் காம்பனண்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் அ வேல்யூ ஆஃப் வாட், டுவர்ட்ஸ் ரைட்டு தான் போடணும். ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து +16 mm/s வந்திருக்கு, ப்ளஸில் போடணும். புரியுதா இல்லையா? ஸோ இது வந்து அலாங் த பிரின்சிபல் ஆக்சஸ். இப்போ வந்து பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் கண்டுபிடிக்கும் போது காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி, திஸ் இஸ் த ஃபார்முலா. எம்மோட வேல்யூ வித் த சைன் போடுறோம் -2, விவோட வேல்யூ வித் த சைன் போடணும். ஸோ இமேஜோட வெலாசிட்டி ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி இஸ் மேலே பார்த்துருக்கு. ஸோ +5 mm/s sin 37 degreeன்னு போடுறேன். இட் இஸ் sin 37 degree. ஸோ -2 + 5 mm/s
sin 37 is 3 by 5. So 5 cancel ஆயிடும். So finally you are left with what? Minus 6 millimeter per second. See, நான் வந்து V0 சைனோட போட்டேன். எவ்வளோ? M-ஐயும் சைனோட போட்டேன், V0-ஐயும் சைனோட போட்டேன். 5 millimeter. 5னா பாசிட்டிவ் மீன்ஸ் மேலே. ஏன்னா இது வந்து perpendicular to principal axis பார்க்குறோம். மேலே பார்த்து இருக்கிறனால இது என்னது? 5 millimeter per second sin 37 டிகிரின்னு போட்டோம். கரெக்டாக? மேலே பார்த்து இருக்கிறனால. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் இப்போ என்ன கிடைச்சிருக்கு? நெகட்டிவில் கிடைச்சிருக்கு. அப்போது perpendicular to the principal axis கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது? we are getting negative value minus 6 millimeter per second. புரியுதா இல்லையா? இது ப்ளஸ்ன்னு ஆன்சர் வந்தனால ரைட்டில் போட்டிருக்கேன், மைனஸ்னால கீழே போட்டிருக்கேன். ஓகே ரைட். ஸோ இப்போது this is perpendicular to principal axis. இது வந்து ஃபைனலி நம்ம இதோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இது வந்து காம்பனண்ட் ஆஃப் இமேஜ் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அலாங் த பிரின்சிபல் ஆக்சிஸ். இது வந்து காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் perpendicular to the principal axis. ஓகே, ஸோ இதுவும் இது ரெண்டும் perpendicular காம்பனண்ட். ஸோ இதோட ரிசல்டன்ட் ஸ்பீட் என்னவாக இருக்கும்? இஃப் ஐ கால் திஸ் as vi ரூட் ஆஃப் ரெண்டு perpendicular velocities ரூட் ஆஃப் 292 millimeter per second. ஓகே, இப்போ ஓகே குட். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. The focal length of a converging lens is measured for violet, green, red colors. It is respectively FV, FG and FR அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கணும் ஆஃப் அ கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ்னால் பொதுவாக என்னது? நம்மளோட கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு we need to find the focal length in case of violet, green and red. ஓகே, சரி, இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைட் அனுப்புவோம், ஒரு ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறான்? 3 கலர்ஸ் சொல்கிறான், violet, green and redன்னு. ஸோ இதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து நம்மளோட கன்வர்ஜிங் லென்ஸ். ஓகே, தட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ நான் பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன். ஓகே, பேரலல் ரேஸ் அனுப்புனா ஜென்ரலாக என்ன ஆகும்? தே வில் மீட் அட் அ பாயிண்ட். கரெக்டாக? இது வந்து ஜென்ரலான இது. நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து ஏர் மீடியமில் இருக்குது. நான் இப்போ என்ன அனுப்ப போகிறேன் அப்படின்னா ஒரு ஒயிட் லைட் அனுப்புகிறேன். லென்ஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் மியூ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியும், லைட் ரேஸ் ஆர் கோயிங் டு மீட். ஆனால் இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒயிட் லைட் அனுப்புகிறேன்னு எடுத்துக்கோங்க. ஒயிட் லைட்டு உள்ளே அனுப்புனா என்ன ஆகும்? ஒயிட் லைட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? விப்ஜிஆர் இருக்குது. கரெக்டாக? விப்ஜிஆர் இஸ் தேர். ஸோ இந்த டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன ஆகும்? வேவ் லென்த் வில் இன்க்ரீஸ். வேவ் லென்த் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு கவனிங்க. இதுதான் நம்மளோட ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா. கரெக்டாக? இந்த லென்ஸுக்கு பர்டிகுலர் ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா வந்து இதுதான். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் விட்டுடலாம். ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் விட்டுடலாம். இப்போ இந்த பார்ட் வந்து ரோல் ப்ளே பண்ணாது. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஃபோக்கல் லென்த்தும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, ஃபோக்கல் லென்த்தும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இதோட ரோல் நம்மளுக்கு இருக்காது. ஓகே, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இது வந்து ஒரு என்டையர்லி ஒரு பாசிட்டிவ் டேர்மும் கூட. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பாசிட்டிவ்னு போடுவீங்க, R2 will be negative. ஸோ திஸ் கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் திஸ் டேர்ம் இஸ் என்டையர்லி பாசிட்டிவ். சரி, இப்போ நம்ம என்ன நோட் பண்ணணும்னா ஃபோக்கல் லென்த்து and refractive index are inversely connected. அதாவது 1/f is proportional to mu. கரெக்டாக? இந்த -1 விட்டுருங்க, just ignore this -1. ஸோ 1/mu is equal to 1/f is equal to mu. அதுதான் நீங்கள் இங்கே அப்சர்வ் பண்ணணும். ஸோ இதிலேருந்து யூ கேன் சே ஃப்ரீக்வன்சி இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் யூ கேன் சே ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு mu. See, 1/focal length is proportional to refractive index. Cross multiply பண்ணுங்க, you will get focal length is inversely proportional to mu. Okay, so refractive index increase ஆகும் when the focal length decreases. So focal length increase ஆகும் when the refractive index decreases. So இது decrease ஆனால் இது increase ஆகும், increase ஆச்சுன்னா இது decrease ஆகும். சரி, இப்போ இது ஒரு ரிலேஷன் we got. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? refractive index also varies with lambda. காட்சி ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஆப்டிக்ஸில் பிகினிங்கில் பேசிக்ஸ் படிக்கும்போது. ஸோ லேம்டாவும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு? தே ஆர் இன்வெர்ஸ்லி கனெக்டட். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா மியூ இஸ் இன்வெர்ஸ்லி கனெக்டட் வித் லேம்டா ஸ்கொயர் வேவ் லென்த்து. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், யூ கேன் சே 1/mu is equal proportional to lambda square. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கப்பா, யூ கேன் சே 1/mu is proportional to lambda square. See, இப்போ f is proportional to 1/mu. கரெக்டாக? அதே மாதிரி நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் காட்சி எக்ஸ்பிரஷன்லேருந்து 1/mu is proportional to lambda square. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஐ கேன் ரைட் ஆஸ் அ சிங்கிள் ஈக்குவேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், ரைட்? கான்வெக்ஸ் லென்ஸு.
So focal length is inversely proportional to mu and focal length is proportional to lambda square. So lambda increase ஆச்சுன்னா focal length என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, லேம்டா வந்து யாருக்கு அதிகம், இப்போ வந்து க்ரீனு, இப்போ இதில் இருக்கிறதுலே வேவ் லென்த் யாருக்கு அதிகம், ரெட்டுக்கு தான் அதிகம். ஸோ வேவ் லென்த் அதிகம்னா ஃபோக்கல் லென்த் ஆல்சோ அதிகம். ஸோ ஐ கேன் சே ஃபோக்கல் லென்த் இஸ் ஆல்சோ கிரேட்டர் ஃபார் ரெட்டு, க்ரீன் அண்ட் லாஸ்ட்டாக வந்து வயலட்டுக்கு. ஓகே, ஸோ இப்போ கவனிங்க, நம்ம வந்து பேரலல் ஒயிட் லைட்டை அனுப்புகிறோம். ஒயிட் லைட்டை அனுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே கம்மி ஃபோக்கல் லென்த் யாருக்கு, வயலட்டுக்கு தான். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி வயலட் லைட். ஸோ இது வந்து ஒயிட் லைட்டில் விப்ஜிஆர் இருக்கும், அதில் வயலட் வந்து இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு க்ரீனு, இந்த இடம் வந்து ஃபோக்கல் லென்த் இருக்கிறதுல யாருக்கு அதிகம்னா ரெட்டுக்கு தான் அதிகம். ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டு? ஸோ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்ட். நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை கிளியர் ஆக்கிக்கலாம். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவா, let it be air medium. Okay, so generally convex lens na focal lens is kept in air medium. So focal length eppadi varum, positive convex lens. Concave lens ku enadhu focal length eppome negative, correct ah? Ipo so convex lens na eppome positive, concave na eppome negative, right ah? Indha statement mind la vechukonga. Ipo or problem, let's see. Idum previous year question da. See, if FV and FR are the focal length of the convex lens. இப்போ FV and FR are the focal length of the convex lens for violet and red. ஸோ வயலட்டுக்கும் ரெட்டுக்கும் உள்ள ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்கான். ஓகே, ஃபார் கான்வெக்ஸ் லென்ஸு கேபிட்டல் F, கேபிட்டல் R, கேபிட்டல் F, தட் இஸ் கேபிட்டல் FV, கேபிட்டல் FR கொடுத்துருக்கான். ஆர் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ கான்கேவ் லென்ஸில் கொடுத்துருக்கான். ஓகே, ரைட். ஸோ ஃபார் த வயலட் அண்ட் ரெட் விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறான். இப்போ நல்லா கவனிங்க, ஜஸ்ட் நோ போன ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு யாருக்கு ஃபோக்கல் லென்த் அதிகம்னு கண்டுபிடிச்சோம். நம்மளால் என்ன ப்ரூவ் பண்ண முடிஞ்சது, ரெட்டுக்கு ஃபோக்கல் லென்த் அதிகம், வயலட்டுக்கு இருக்கிறதுலே ஃபோக்கல் லென்த் கம்மி. ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து நல்லா கவனிங்க, இந்த ஃபோக்கல் லென்த் எல்லாமே பாசிட்டிவ். ஏன்னா இந்த டேர்ம் இஸ் என்டையர்லி பாசிட்டிவ். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் டேர்ம். இங்கே ஒரு நெகட்டிவ் வரும், R2ல் ஒரு நெகட்டிவ் வரும். ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ், இங்கே ஒரு நெகட்டிவ் வில் சேர்ந்து பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே திஸ் டேர்ம் இஸ் என்டையர்லி பாசிட்டிவ், திஸ் டேர்ம் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். ஃபோக்கல் லென்த் என்னது, கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ். அதே யூ டேக் ஃபார் கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் லென்த் வந்து கேபிட்டல் எஃப்னு போட்டிருக்கேன். கொஸ்டினில் கொடுத்ததுனால கேபிட்டல் எஃப், நெகட்டிவ்னு போட்டிருக்கேன்னா கான்கேவுக்கு, இது வந்து கான்வெக்ஸுக்கு. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இந்த ஆர்டர் கரெக்டு, பிகாஸ் நம்ம வந்து பாசிட்டிவ்னு எடுத்துகிட்டு பண்ணும்போது இது வந்துச்சு. நல்லா கவனிங்க, கான்கேவ் லென்ஸுக்கு வந்து த திங் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ் இல்லையா? ஸோ இதில் வந்து அப்படியே ஆர்டர் என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும். ஆர்டர் வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகும். இப்போ புரியுதா இல்லையா? இது வந்து கான்கேவ் லென்ஸுக்கு, இது கான்கேவ் லென்ஸுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு டயக்ராம் தெரியுதா? இப்போ கான்வெக்ஸ் லென்ஸோடது பாருங்கள், கான்கேவ் லென்ஸோடது பாருங்கள். நெகட்டிவில் இருந்தாலும் மோர் நெகட்டிவாக இருக்குது. இப்போ ரெட்டுக்கு தான், இப்போ நீங்கள் மேக்னிடியூட் படி பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு தான் ஸ்டில் கிரேட்டர், பட் மோர் நெகட்டிவ். இப்போ கான்வெக்ஸ் பாருங்கள், இங்கேருந்து மோர் அதிக வேல்யூ பாசிட்டிவ், ஃபோக்கல் லென்த் இஸ் கிரேட்டர். ஆனால் கான்கேவ்லேயும் வந்து இருக்கிறதுலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருக்கா, ரெட்டு தான் இருக்குது, பட் இட் இஸ் மோர் நெகட்டிவ். ஸோ நம்ம ஆர்டர் சொல்லும் போது இதை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இது வந்து கான்வெக்ஸுக்கு, இது கான்கேவுக்கு நம்மளுக்கு. ஓகே, ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக வரும்? கான்வெக்ஸ் லென்ஸ்னால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். செக் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் கூட இல்லையா? எஸ், ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு கரெக்ட். இப்போ கவனிங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இது வந்து டபுள் லென்ஸை ரிலேட் பண்ண ஒரு ப்ராப்ளம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் 20 சென்டிமீட்டர். ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கா, அதோட ஃபோக்கல் லென்த் வந்து 20 சென்டிமீட்டர் அண்ட் கான்கேவ் லென்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த ஃபைனல் இமேஜ். ஓகே, டயக்ராம் கொடுத்துருக்கானா? சரி, டயக்ராம் வந்து ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, அப்புறம் கான்கேவ் லென்ஸ் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து 30 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஆஃப் வாட், 30 சென்டிமீட்டர் லெஃப்ட் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ்? 40 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ கவனிங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கானா, வித் ரெஸ்பெக்ட் டு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸுக்குன்னு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் வந்து கான்கேவ் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி யூ வில் கெட் த ஃபைனல் இமேஜ். ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர் ரெண்டு இது வரும்போது. ஸோ இங்கே வந்து இது வந்து போல் ஆஃப்
கான்வெக்ஸ் லென்ஸ், இது போல் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். இங்கேருந்து 30 சென்டிமீட்டர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் இஸ் வாட் 40 சென்டிமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ஃப்ரம் லென்ஸ் 1, இமேஜ் ஃப்ரம் லென்ஸ் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நீங்கள் யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். போல்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா? ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது, யூவோட வேல்யூ இஸ் -30 கரெக்டாக. இங்கேருந்து போல்லேருந்து நெகட்டிவ் -30. ஃபோக்கல் லென்த் வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பாசிட்டிவ். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். யூவும் எஃப்பும் சைனோட போட்டிங்கன்னா வி சைனோட கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபைனலி ஐம் கெட்டிங் ஆன்சர் அஸ் +60 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இமேஜ், பொசிஷன் ஆஃப் த இமேஜ் I1 ஃப்ரம் த லென்ஸ் 1. ஸோ லென்ஸ் 1ல் இருந்து இமேஜ் ஃபஸ்ட்டு எங்கே ஃபார்ம் ஆகுது, 60 சென்டிமீட்டர். இது வந்து போலில் இருந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. பாசிட்டிவ் மீன்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். இது 40, இது என்னது நம்மளுக்கு 20. டோட்டலாக எவ்வளோ, இது வந்து இமேஜ் ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபார்ம் ஆகுது I1. புரியுதா இல்லையா? திஸ் இஸ் இமேஜ் 1. இப்போ இந்த இமேஜ் வந்து இதுக்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி யூ வில் கெட் த ஃபைனல் இமேஜ். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் ஆப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு இதுக்கு நீங்கள் யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணணும். இது வந்து லென்ஸ் 2, திஸ் இஸ் லென்ஸ் 1. ஸோ லென்ஸ் 2க்கு வந்து போலில் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ லைட் டேரெக்ஷன் இனிஷியலாக என்ன டேரெக்ஷன் அதுதான் யூஸ் பண்ணணும். இனிஷியலாக வாட் இஸ் த லைட் டேரெக்ஷன், லெஃப்ட் டு ரைட் தான், அதே தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு யூவி ஃபார்முலாக்குமே. ஸோ இங்கே இருக்குது, இங்கேருந்து யூஎஸ் வாட், இங்கேருந்து 20 சென்டிமீட்ரு. ஃபோக்கல் லென்த் என்னது நெகட்டிவ் -40. கொஷனில் கொடுத்துருந்தா இல்லையா 40 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தா இட் இஸ் -40. ஸோ யூவி ஃபார்மில் அப்ளை பண்ணுறேன், சைனோட அப்ளை பண்ணுறேன். ஃபைனலி ஐம் கெட்டிங் விஎஸ் வாட். ஃபைனலாக இமேஜோட இது ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது +40 சென்டிமீட்டர். ஸோ பொசிஷன் ஆஃப் இமேஜ் I2 ஃப்ரம் லென்ஸ் 2. ஸோ லென்ஸ் 2ல் இருந்து பொசிஷன் எங்கே வருது +40. இது வந்து +20, இங்கேருந்து என்னது +40. இதுதான் ஃபைனல் இமேஜ். கேபிட்டல் ஐன்னு போடுறோம் பாருங்கள், இதுதான் ஃபைனல் இமேஜ். ஸோ இங்கேருந்து எவ்வளோ 40 சென்டிமீட்டர். புரியுதா இல்லையா? யா. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் இமேஜோட பொசிஷன். ஓகே, இப்போ ரே டயக்ராம் மெத்தட் லெட்ஸ் ட்ரை. ஓகே, கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ் வழியாக ரே அனுப்புகிறேன். என்ன ஆகும், இட் வில் பி அன்டிவியேட்டட். பிரின்சிபல் ஆக்சஸ் வழியாக அனுப்புனா ரே வில் பி அன்டிவியேட்டட். கரெக்டாக? இப்போ கவனிங்க, இப்படி போகிற லைட் ரே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து லைட் ரே அனுப்புகிறேன், இட் வில் ஆக்சுவலி பெண்ட் ஆகி கான்கேவ் லென்ஸ் மேலே படும். ஓகே, ஒரிஜினல் பாத் என்னது, வாட் இஸ் த ஒரிஜினல் பாத், திஸ் இஸ் த ஒரிஜினல் பாத். இந்த லைட் ரே வந்து டேரெக்டாக வந்து பட வேண்டிய இடம் இந்த இடம் தான். இதுதான் நம்மளோட இமேஜ் 1. சரி, இங்கேருந்து லைட் ரே ஸ்டார்ட் ஆகுது. இது கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் பெண்ட் பண்ணுது. அப்படியே இங்கே லென்ஸில் படுறதுக்கு முன்னாடி இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ஃபார்ம் த இமேஜ் 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த லைட் ரே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் டைவர்ஜ். இப்படி போன லைட் ரே இந்த டைவர்ஜிங் லென்ஸ் என்ன பண்ணும், இட் வில் லிஃப்ட் அப். ஸோ இங்கே வந்து மீட் ஆகும். புரியுதா இல்லையா? ஸோ இந்த லைட் ரே இப்படியே வந்து மீட் ஆகுதா, அதே மாதிரி இப்படி போய் இந்த லைட் ரே இங்கேயும் திரும்ப பட்டு லிட்டில் டைவர்ஜ் ஆகி திரும்ப இங்கே வந்து மீட் ஆகுது. இந்த இடத்துல கன்வர்ஜிங் நடக்குது, கன்வர்ஜிங். இந்த இடத்துல டைவர்ஜிங் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஐ இஸ் தேர். ஓகே, ஸோ இந்த லைனும் மீட் ஆகி வில் கெட் த ஃபைனல் இமேஜ். இந்த ப்ராப்ளம் கவனிங்க. convex lens A of focal length 20 cm. So ஒரு convex lens இருக்கான் 20 cm and a concave lens B of focal length 5 cm. So concave lens ஓட focal length 5 cm. நோட் பண்ணிக்கோங்க. Are kept along the same axis. So same principal axis, along the same principal axis வச்சிருக்கான் with a distance d between them. So ரெண்டு lens, concave lensக்கும் convex lensக்கும் the distance between them is d. If a parallel beam of light falls on A, if parallel beam of light falls on A, leaves B as a parallel beam, then the distance d in centimeter will be. அதாவது ஒரு parallel ray படுதாம்பா, ஒரு parallel ray வந்து convex lens மேலே படுது A மேலே, leaves B. ஸோ A மேலே பட்ட parallel ray B மேலே போகும்போதும் என்னது parallel-ஆக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ A மேலே parallel, B மேலே பட்டதுக்கப்புறமா என்னது it is becoming parallel. அப்போனா எப்படி வந்து what is the distance between d in centimeter கேட்குறான். இப்போ இது மாதிரி ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணணும்னா, கொஞ்சம் நீங்கள் ரே டயக்ராமில் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இது எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு இதை வந்து ரே டயக்ராம் போட்டதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட் இது மாதிரி ப்ராப்ளம்க்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேரலல் ரே அனுப்புகிறேன். ஓகே, நான் பேரலல் ரே அனுப்புனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரே வந்து இது மேலே போய் படும்.
ஓகே படுதா? ஸோ அதாவது நான் பேரலாக அனுப்பின ரே வந்து கன்வெர்ஜ் ஆக ட்ரை பண்ணுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து 1 செகண்ட் இட் இஸ் பிகமிங் பேரலல். இதானே கொடுத்துருக்க ப்ராப்ளமு. ஸோ பேரலல் ரே அனுப்புகிறோம், கான்கேவ் லென்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் திரும்ப பேரலல் ஆகிடணும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு இந்த டி, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் தான் கண்டுபிடிக்கணும் லென்ஸில். இதை நீங்கள் லாஜிக்காகவே அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் பேரலல் ரேஸ் அனுப்புகிறேன். ஃபஸ்ட்டு இந்த லென்ஸு வந்து டேரெக்டாக எங்கே மீட் பண்ண வைக்கும் லைட் ரேஸை? இந்த லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த லைட் ரே எங்கே மீட் பண்ண வைக்கும் ஒரிஜினலாக? இப்போ இது வந்து ஒரிஜினலாக கன்வெர்ஜ் ஆன லைட் ரே, இது நேராக இப்போ எங்கே மீட் ஆகும்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் என்னது? 20 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையா? ஸோ பேரலாக அனுப்பின லைட் ரே வந்து ஃபஸ்ட்டு கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் மேலே படுது. கான்கேவ் லென்ஸ் இல்லைனா எங்கே போய் மீட் ஆகிருக்கும்? கான்கேவ் லென்ஸ் இல்லைனா இட் ஹவ் மீட்டட் இயர். இந்த லாஜிக் ஓகே. இப்போ அடுத்து இந்த கான்கேவ் லென்ஸ் மேலே பட்டது திரும்ப பேரலல் ஆகணும். இப்போ நல்லா கவனிங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் மேலே பட்டால் நேராக அதோட ஃபோக்கஸில் தான் போய் விழுந்திருக்கும் பேரலல் ரேஸு. அதனால் 20 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டேன். இந்த ரேஸ் அதை பார்த்து தான் போகுது. பட் ஆனால் எப்போ இந்த லைட் ரேஸ், இது வந்து நம்ம ரே டயக்ராமில் படிச்சிருந்தோம், இதை ஞாபகம் பண்ணி பாருங்கள். நான் இப்படி ஒரு ரேஸ் அனுப்புனேன்னா இட் வில் பிகம் வாட்? பேரலல். படிச்சிருக்கோமா இல்லையா? அது எப்போ பேரலல் ஆகும்னா இந்த லைட் ரேஸ் யாரை பார்த்து நான் அனுப்பியிருக்கணும்? திஸ் இஸ் அவர் பிரின்சிபல் ஆக்சிஸ். லைட் ரேஸ் அனுப்புகிறேன், பட் இது திரும்ப பேரலல் ஆகணும்னா இந்த இடம் என்னவாக இருக்கணும்? இதோட கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தாக இருக்கணும். கரெக்டாக இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ். ஸோ அதே மாதிரி வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ இந்த லைட் ரேஸ் போச்சுல, இந்த லைட் ரேஸ் போகும்போது டைரெக்டாக அது எந்த இடத்த பார்த்து போயிருக்கணும்? கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை பார்த்து தான். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் இதே இடத்துல தான் இருந்திருக்கணும். கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் இதே தான் இருந்தால் தான் என்ன ஆகணும்? இது பேரலல். கரெக்டாக இல்லையா? பாயிண்ட் புரியுதாப்பா? கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் இந்த இடம். அதே மாதிரி இந்த லைட் ரே மீட் ஆகி திரும்ப பேரலல் ஆகணும்னா இந்த பாயிண்ட் மீட் ஆகிற இடம் என்னவாக இருந்திருக்கணும்? இந்த இந்த ரெண்டு கன்வர்ஜிங் லைட் ரேஸ் இதுவும் ஃபோக்கல் லென்த்தாக தான் இருந்திருக்கணும். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸும் கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து ஒரே பாயிண்ட்டு. ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்? இது வந்து 20 சென்டிமீட்டர், இது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர். ஸோ இது 20, இது 5. ஸோ ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் வாட்? டியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? இது 20, இது 5. டியோட வேல்யூ வில் கெட் அஸ் வாட்? 15 சென்டிமீட்டர். கரெக்டாக இல்லையா? நான் 1 செகண்ட் குயிக்காக ரீகால் பண்ணுறேன். பேரலல் ரேஸ் அனுப்புனா கன்வர்ஜிங் லென்ஸ் மீட் பண்ண வைக்கும். அந்த மீட் பண்ணுற இடம் தான் என்னது? ஃபோக்கல் லென்த் FA. ஆனால் இந்த அனுப்பின லைட் ரே திரும்பவும் பேரலல் ஆகணும். அப்படி ஆகணும் அப்படின்னா இந்த அனுப்பின லைட் ரேஸ், கன்வர்ஜிங் லைட் ரேஸ் வந்து நேராக ஃபோக்கல் லென்த்தை, அந்த கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை பார்த்து அனுப்புனா தான் பேரலல் ஆகும். அப்போது ரெண்டு பேரோட, ஏன்னா இந்த ரே ஆல்ரெடி யாரை பார்த்து போகுது? FA பார்த்து போகுது. இப்போ கான்கேவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தும் அதே இடமா இருந்தால் தான் இட் வில் நீட் டு பிகம் பேரலல். கரெக்டாக? ஸோ இது 20, இது கொஸ்டினில் கொடுத்தது 5, இதோட ஃபோக்கல் லென்த்து. ஸோ ஃபைனலாக ஐ நீட் 15 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே குட். இந்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். கான்கேவ் மிரர் ஆஃப் ஃபோக்கல் லென்த் F1 இஸ் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் D ஃப்ரம் அ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் F2. ஸோ ஒரு கான்கேவ் மிரர் வச்சுருக்கானா ஆஃப் ஃபோக்கல் லென்த் F1 அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் வாட்? D ஃப்ரம் அ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் F2. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் F2, கான்கேவ் மிரருக்கு வந்து F1 ஃபோக்கல் லென்த். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னு பாருங்கள். a beam of light coming from infinity. ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு லைட் வந்துட்டுருக்கா. அண்ட் ஃபாலிங் ஆன் த கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் மிரர், இதோட காம்பினேஷன் மேலே பட்டு அண்ட் ரிட்டர்ன்ஸ் பேக் டு த இன்ஃபினிட்டி. ஸோ லைட் வந்து இன்ஃபினிட்டிலேருந்து வருது, இந்த கான்வெக்ஸ் லென்ஸு கான்கேவ் மிரர் காம்பினேஷனில் பட்டு திரும்பவும் என்ன ஆகிடுதான்? இன்ஃபினிட்டிக்கே போகுது. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் D between the two. ஓகே, ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ லைட் கம்மிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி அப்படின்னா இட் இஸ் அ பேரலல் ரேஸ். ஓகே, ஸோ பேரலல் ரே ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸில் வந்து ரே டயக்ராமை போட கற்றுக்கணும். ரே டயக்ராம் போட்டால் தான் யூ வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து பேரலல் லைட் ரேஸ் படுது. ஸோ இந்த லைட் ரேஸ் வந்து இட் வில் பெண்ட். ஓகே, டு இட்ஸ் ஃபோக்கஸ். ஓகே, ஸோ இது வந்து இன்ஃபினிட்டியில் வந்து வாட் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் இது? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு F2,
கான்கேவ் மிரருக்கு வந்து F1. ஸோ ஃபஸ்ட்டு லைட் ரேஸ் வந்து இங்கே மீட் ஆகுது. மீட் ஆன லைட் ரேஸ் வந்து திரும்பவும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கோ பேக் அண்ட் இன்சிடென்ட் அட் வேர். இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ப்பா இது. இதில் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். நம்ம ரே டயக்ராமை முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒரு இன்ஃபினைட்லேருந்து ரேஸ் வருது, அப்படியே தே ஆர் கோயிங் அண்ட் மீட்டிங் அட் ஃபோக்கஸ் ஆஃப் திஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படியே மீட் ஆனதுக்கப்புறம் கான்கேவ் மிரர் மேலே பட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நீட் டு ரிட்டர்ன் பேக். பட்ட லைட் ரேஸ் திரும்ப ரிட்டர்ன் பேக் ஆகி ஒன் செகண்ட் என்ன ஆகணும், இந்த ஃபோக்கல் லென்த் வழியாக பாஸ் ஆகி கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வழியாக பாஸ் ஆகி இட் நீட் டு கம் அவுட். புரியுதா இல்லையா? ஸோ இப்படி போகிற லைட் ரேஸ் பேரலில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸில் கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்துக்கு போயிட்டு திரும்பவும் மிரர் மேலே படுது, கான்கேவ் மிரரில் வழியாக பாஸ் ஆகி திரும்ப இட் நீட் ரிட்டர்ன்ஸ் பேக் அண்ட் கம் பேக் டு த இன்ஃபினிட்டி. இப்போ இப்படி நடக்கணும் அப்படின்னா இது இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கணும், கான்கேவ் மிரரை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் என்னவாக இருக்கணும், இதை வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் படிச்சிங்க இல்லையா, யூ நீட் டு சே வாட் இஸ் திஸ் பாயிண்ட் ஃபார் திஸ் கான்கேவ் மிரர். பட்ட லைட்டே திரும்ப அப்படியே ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, அப்போனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும், நம்மளுக்கு நார்மல் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கணும். கரெக்டாக இல்லையா? அந்த இடத்துல நம்மளுக்கு நார்மல் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கணும். ஸோ லைட் ரேஸ் பட்டு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ பேசிக்காக இது என்னவாக இருக்கணும், இந்த கான்கேவ் மிரரோட சென்டர், கான்கேவ் மிரரோட சென்டராக இருக்கணும். அப்போ தான் பட்டு நார்மல் இன்சிடென்ட்ஸில் ரேஸ் திரும்ப வரும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த இடம் என்னவாக இருக்கணும், கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கஸாகவும் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? யூ டெல் மீ. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்போது? ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் F2. கரெக்டாக இல்லையா? கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த். அதுக்கப்புறம் இது எவ்வளோ லென்த் இருக்கணும், திஸ் இஸ் அ சென்டர் ரைட். அப்போ இது தானே R, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸு. நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து இதோட ஃபோக்கல் லென்த் இஸ் F1. ரேடியஸ்க்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் வாட் இஸ் அ ஃபார்முலா, லென்ஸை இது மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு 2 times F1. ஃபோக்கல் லென்த் வந்து F1. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மிரர்ஸ், ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ இந்த லென்த் வந்து F2, இந்த லென்த் வந்து R. ஸோ தட் வில் கிவ் யூ த D. ஸோ D நம்ம என்ன எழுத முடியும்னா D is equal to F2 plus R. ஸோ R வந்து என்னது, இங்கே இருக்க R வந்து 2F1. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஃபைனலி திஸ் ஆஸ் ஆன்சர் F2 plus 2F1. ஸோ எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டு? ஸோ ஆப்ஷன் C தான் நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் கவனிங்கப்பா. A luminous object is placed at a distance of 30 cm from the convex lens. ஸோ ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட்ஸ் எமிட்டிங் லைட். ஸோ luminous object is placed at a distance of 30 cm from the convex lens of focal length 20 cm. On the other side of the lens, at what distance from the lens a convex mirror of radius of curvature 10 cm be placed in order to have an upright image of the object coincides with it. திரும்ப இந்த கொஸ்டினை படிக்கிறேன், ப்ராப்பராக கவனிங்க. See, a luminous object means from where the light is being emitted is placed at a distance of 30 cm from the convex lens. So convex lens வந்து 30 cm நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் என்னவா 20 cm. ஆன் த அதர் சைட் ஆஃப் த லென்ஸ், ஸோ லென்ஸுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்கான், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 10 cm அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இதோட இமேஜ், ஓகே, ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இதோட ஃபைனல் இமேஜ் வந்து எங்கே இருக்கணுமா, ஃபைனல் இமேஜ் ஷுட் கோயின்சைட்ஸ் வித் த ஆப்ஜெக்ட். ஸோ ஃபைனலாக வரக்கூடிய இமேஜ் வந்து நீட் டு கோயின்சைட்ஸ் வித் த ஆப்ஜெக்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, இதுவும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன கேட்குறோம், வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லென்ஸ் அ கான்வெக்ஸ் மிரர் ஷுட் பி பிளேஸ்ட். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ்லேருந்து கான்வெக்ஸ் மிரர், தட் இஸ் போல் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரருக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டினில். ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஆப்ஜெக்ட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், இங்கேருந்து லைட் ரேஸ் போகுதா. இப்போ அதாவது ஃபைனல் இமேஜ் ஷுட் கோயின்சைட்ஸ் வித் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து போகிற லைட் ரேஸ் ஃபைனலாக ரிட்டர்ன் ஆகும்போது திரும்ப என்ன ஆகணும், அந்த இடத்துல வரணும். கரெக்டாக இல்லையா? அப்ரைட் இமேஜ் ஆன் த ஆப்ஜெக்ட் ஷுட் கோயின்சைட். ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து போகக்கூடிய லைட் ரேஸு ஃபைனலாக பட்டு என்ன ஆகணும், திரும்ப அதே இடத்துக்கு வந்துச்சுன்னா தே ஆர் கோயின்சைடிங், இமேஜும் ஆப்ஜெக்ட்டும் கோயின்சைட் ஆகுது. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ கவனிங்க, இங்கேருந்து அனுப்புகிறேன் லைட் ரேஸு. ஓகே, இங்கேருந்து லைட் ரேஸ் அனுப்புகிறேன். ஓகே, இந்த லைட் ரேஸ் வந்து மிரர் மேலே பட்டதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா இட் ஷுட் ரிட்டர்ன் பேக். ரிட்டர்ன் ஆகி திரும்ப என்ன ஆகணும்,
it should meet the object itself. புரியுதா இல்லையா? see நான் ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரேஸ் போகுது, இட் ட்ரைங் டு கன்வெர்ஜ், லைட் ரே வந்து கன்வெர்ஜ் ஆக ட்ரை பண்ணுது. பட் இந்த இடத்துல மிரர் இருக்கிறனால மிரர் கான்வெக்ஸ் மிரர் மேலே பட்டு இட் இஸ் ரிட்டர்னிங் பேக் அண்ட் கமிங் டு த சேம் பிளேஸ். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இமேஜும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் வரணும் அப்படின்னா நம்மளோட அன்னோன் வந்து டி, அது இருக்கட்டும். இப்போ இந்த கண்டிஷன் வரணும்னா நேராக இந்த லைட் ரே எங்கே போய் மோதி இருக்கணும்? வேர் இட் ஷுட் ஹவ் பீன் இன்சிடென்ட். எங்கே போய் இன்சிடென்ட் ஆகிருக்கணும்பா? இந்த இடம் வந்து இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேஜ் சென்டராக இருந்திருக்கணும். இந்த மிரரோட சென்டரில் பட்டால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த பட்ட லைட் ரேஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆகும். புரியுதா இல்லையா? ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு பேசிக்கலி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த லென்ஸாக இருக்கணும், மிரராக இருக்கணும். அப்போ தான் பட்ட லைட் ரேஸ் அப்படியே ரிட்டர்ன் பேக் ஆகும். இப்போ கரெக்டு தானே? மிரரில் வந்து நார்மல் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குப்பா, அப்போ தான் ரிட்டர்ன் பேக் ஆகணும். ஸோ பேசிக்கலி இது வந்து சென்டரை பார்த்து போயிருக்கணும், அப்படியே ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியணும்பா, எனக்கு டி வேணும். திஸ் ஸ்மால் டி ஐ நீட். ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் திஸ் வியோட வேல்யூ. அதாவது நான் ஆப்ஜெக்ட் இங்கே அனுப்புகிறேன், இமேஜ் டேரெக்டாக எங்கே போய் விழுந்திருக்கணும்? இந்த இடத்துல தான் விழுந்திருக்கணும். திஸ் இஸ் வேர் த ஃபஸ்ட் இமேஜ் ஃபார்ம்ஸ் I1. ஓகே, இந்த ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட் இமேஜ் இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கணும். அதிலிருந்து ரிட்டர்ன் பேக் ஆகிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வருது. புரியுதா இல்லையா? எஸ். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்டோட கான்வெக்ஸ் லென்ஸோட இமேஜ் கண்டுபிடிக்கலாம், மிரர் ஃபார்முலா. ஓகே, இது வந்து மிரரோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், அதை விட்டுருங்க. ஸோ 1/v - 1/u = 1/f. ஸோ இங்கே வந்து நல்லா கவனிங்க, இது வந்து ஃபுல் v, திஸ் ஃபுல் v is equal to d + r. கரெக்டாக இல்லையா? v is equal to d/r கண்டிஷன். இந்த கண்டிஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. சரி, இப்போ இந்த மிரர் ஃபார்முலாவை அப்ளை லென்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். யூவோட வேல்யூ என்னது? யூவோட வேல்யூ இஸ் -30. இந்த டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தான்? -30 சென்டிமீட்டர். எஃபோட ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருந்தான் லென்ஸுக்கு? 20 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த யூவையும் எஃப்ஐயும் இதில் சைனோட சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு v சைனோட கிடைக்கும். வியோட வேல்யூ என்னவா? 60 சென்டிமீட்டர். யூவோட வேல்யூ நம்மளுக்கு 60 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ திஸ் லென்த் இஸ் வாட்? 60 சென்டிமீட்டர். டியோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த ஆரோட வேல்யூ தெரியும். ஆரோட வேல்யூ என்னது? 10 சென்டிமீட்டர். கொஷினில் கொடுத்துட்டான். இதோட வேல்யூ 10, இதோட வேல்யூ இப்போ 60. வாட் இஸ் திஸ் லென்த்? which is nothing but what? 60 minus 10. So 60 minus 10 is 50 centimeter. So once again I will quickly recall. Object inga vacham convex lens, convex mirror. So idoda object vandu light ray inga pogudhu object la irundhu. So first in the lens mela pattu mirror mela pattu return ஆகி திரும்ப எங்க final image வந்து அதிலே கோயின்சைட் ஆகணும்னு சொல்கிறான். தட் இஸ் த கண்டிஷன். ஸோ அது வரணும் அப்படின்னா இட் நீட் பட்டு இந்த இடத்துல படணும். நார்மல் இன்சிடென்ஸ் வரணும்னா இந்த லைட் ரே நேராக சென்டர் ஆஃப் த கான்வெக்ஸ் மிரரை பார்த்து போயிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு v கண்டுபிடிக்கிறேன். v கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து மைனஸ் பண்ணுற ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஐ வில் கெட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் த கான்வெக்ஸ் மிரர். ஓகே, இப்போ ஓகே, இந்த வீடியோலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye from Nagarajan. All the best.